ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் போட் நெக் ப்ளவுஸ் கட்டிங் கேட்டிருக்கீங்க. இன்னைக்கு 38 சைஸ் போட் நெக் ப்ளவுஸ் கட்டிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம கால்குலேஷன் யூஸ் பண்ணி ப்ளவுஸ் கட்டிங் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணீங்கன்னா அந்த விஷயங்கள் உங்களுக்கு தெரியாமல் போயிடும். நார்மல் ப்ளவுஸ்க்கும் போட் நெக் ப்ளவுஸ்க்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. நீங்கள் வீடியோவை கவனமாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கஸ்டமரோட 38 சைஸ் ப்ளவுஸோட மெஷர்மெண்ட்ஸ் அளவுகள் என்னென்னு பார்த்துடலாம். ப்ளவுஸோட ஹைட்டு 14 இன்ச்சு, ஷோல்டர் டோட்டல் லென்த் 15 இன்ச்சு, அப்பர் செஸ்ட் 36 இன்ச்சு, மிடில் செஸ்ட் 38 இன்ச்சு, ஆர்ம் ஹோல் ரவுண்டு 15 இன்ச்சு, ஸ்லீவ் ரவுண்டு 12 இன்ச்சு, ஸ்லீவ் லென்த் 6 இன்ச்சு, வெயிஸ்ட் ரவுண்டு 30 இன்ச்சு, ஃப்ரண்ட் நெக் 8 இன்ச்சு, பேக்கு 10 இன்ச்சு. நம்ம 38 சைஸ் ப்ளவுஸ்க்கு 1 மீட்டர் அளவுள்ள லைனிங் மெட்டீரியல் எடுத்திருக்கோம். ஃபோல்டிங் சைடு நம்மளை பார்த்த மாதிரியும், கரை சைடு நமக்கு ஆப்போசிட் இருக்கிற மாதிரியும் அலைன் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் பிசுருக்கு ஒரு லைன் போட்டுக்கோங்க. பாட்டம் ஃபோல்டிங்கு 1 இன்ச்சில் மெஷர் பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு ஸ்கேல் வச்சு ஒரு லைன் போட்டுருங்க. நமக்கு ப்ளவுஸோட உயரம் 14.5 இன்ச்சு. 14.5 இன்ச்சு இந்த பாட்டம் ஃபோல்டிங்கிலிருந்து வச்சு மார்க் பண்ணுங்கள். ஸ்டிச்சிங்க்கு ஒரு மார்க்கும், அரேஞ்சில் கட்டிங்க்கு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு ஸ்கேல் வச்சு லைன் போட்டுருங்க. நமக்கு ப்ளவுஸோட உயரம் 14 இன்ச் வச்சுருக்கோம். அடுத்தது நம்ம ஷோல்டர் அளவு மார்க் பண்ணணும். இந்த இடத்துல நல்லா கவனமாக பாருங்கள். இப்போ நமக்கு ஷோல்டர் அளவு 15 இன்ச்சு. 15 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா பாருங்கள் 7 இன்ச்சு. போட் நெக் எப்போவுமே நம்ம ஃபுல் ஷோல்டர் தான் வைக்கணும். ஸோ ஃபோல்டிங்கிலிருந்து நம்ம 7 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நார்மல் கழுத்தாக இருந்தால் இங்கிருந்து நம்ம 1.25 இன்ச்சு மைனஸ் பண்ணுவோம். பட் போட் நெக்குக்கு ஃபுல் ஷோல்டர் தான் நீங்கள் வைக்கணும். அடுத்தது நமக்கு ஆர்ம் ஹோல் இறக்கணும். ஆர்ம் ஹோல் இறக்கிறதுக்கு ஃபார்முலா அப்பர் செஸ்ட்டை 6ஆல் டிவைட் பண்ணுங்க. நமக்கு அப்பர் செஸ்ட்டோட வேல்யூ 36 இன்ச்சு. 36 6ஆல் டிவைட் பண்ணால் பாருங்கள் நமக்கு 6 இன்ச் வருது. ஸோ 6 இன்ச்சு நீங்கள் இந்த கட்டிங் பாயிண்ட்லேருந்து எடுத்து வைக்கக்கூடாது. இதை நம்ம தையல் இருந்தால் எடுத்து 6 இன்ச்சுக்கு மார்க் பண்ணணும். நீங்கள் போட் நெக்கு ஃபுல் ஷோல்டர்லாம் வருதுன்னா நீங்கள் கட்டிங்லேருந்து எடுக்கக்கூடாது. இந்த தையல் பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஸ்டிச்சிங் பாயிண்ட்லேருந்து எடுத்து தான் நீங்கள் ஆர்ம் ஹோல் இறக்கணும். ஸோ இதிலிருந்து ஆர்ம் ஹோல் 6 இன்ச்சுக்கு எடுத்து மார்க் பண்ணுங்கள். நல்லா நோட் பண்ணிக்கிங்க. அகைன் சொல்கிறேன், நீங்கள் ஃபுல் ஷோல்டர் இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் கட்டிங்லேருந்து ஆர்ம் ஹோல் இறக்குறது இறக்கக்கூடாது. ஸ்டிச்சிங்லேருந்து அளவெடுத்து நீங்கள் மார்க் பண்ணணும். ஸோ இப்போ நமக்கு 6 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். மார்க் பண்ணிவிட்டு ஸ்கேல் வச்சு லைன் போட்டுருங்க. இப்போ அடுத்தது நம்ம பாடி அளவு மார்க் பண்ணணும். பாடி அளவு நம்ம மார்க் பண்ணுறது எப்படின்னா, அப்பர் செஸ்ட் அளவை 4ஆல் டிவைட் பண்ணுங்கள். பாருங்கள் நமக்கு அப்பர் செஸ்ட் வேல்யூ 36 இன்ச்சு. 4ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 9 இன்ச்சு வரும். இந்த ஃபோல்டிங்கிலிருந்து 9 இன்ச்சுக்கு எடுத்து மார்க் பண்ணிக்கோங்க. அரேஞ்சு பாடி லூஸ்க்காக மார்க் பண்ணிக்கோங்க. இதிலிருந்து 1 இன்ச்சு சைடு எக்ஸஸ் துணிக்காக மார்க் பண்ணிக்கோங்க. நீங்கள் நம்ம சொல்கிற கால்குலேஷனை கவனமாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்களும் இதே மாதிரி மெத்தடில் நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே கரெக்டாக வரும். அடுத்தது நம்ம இடுப்பளவு மார்க் பண்ணணும். நம்ம இடுப்பளவு 30 இன்ச்சு. 30 4ஆல் டிவைட் பண்ணால் பாருங்கள் உங்களுக்கு 7 இன்ச் வரும். 7 இன்ச்சு இந்த ஃபோல்டிங்கிலிருந்து வச்சு 7 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. 1 இன்ச்சு டாட்டுக்காக மார்க் பண்ணுங்கள். 1.5 இன்ச்சு சைடு எக்ஸஸ் துணிக்காக மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பாயிண்ட்டையும் இந்த பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி எக்ஸஸ் துணிக்காக விட்ட பாயிண்ட்டையும் நீங்கள் லைன் போட்டு கனெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்தது நம்ம மேல் கழுத்தளவு நம்ம மார்க் பண்ணணும். போட் நெக்குக்கு 4.25 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. இந்த ஃபோல்டிங்கிலிருந்து 4.25 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. 4 இன்ச்சு கட்டிங்க்கு மார்க் பண்ணிக்கோங்க. அப்போ உங்களுக்கு அளவு எவ்வளோ வரும்னா உங்களுக்கு ஃபோல்டிங்கிலிருந்து 4 இன்ச்சு வரும். ஸோ 38 சைஸுக்கு 4 இன்ச்சு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இங்கே ஃபுல் ஷோல்டர்னால ஒரு 4 இன்ச்சு ஒரு பாயிண்ட்டு நீங்கள் உள்வாங்கி நீங்கள் எடுக்கணும். 4 இன்ச்சு ஒரு பாயிண்ட்டுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து அப்படியே கிராஸில் லைன் போட்டுக்குங்க. ஃபுல் ஷோல்டருக்கு இந்த மாதிரி நீங்கள் உள்வாங்கி எடுத்துக்கோங்க. நம்ம பெரிய சைஸ் ப்ளவுஸ்க்கு நம்ம இந்த சைடு நம்ம 4 இன்ச்சு ஒரு பாயிண்ட் எடுப்போம். இது ஃபுல் ஷோல்டர்னால உள்வாங்கி ஒரு 4 இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட்டுக்கு எடுத்துக்கோங்க.
இப்போ இந்த இடத்துல ஷோல்டரில் நம்ம கிராஸ் பண்ணிக்கலாம். ஸ்லோப்பிங்காக இந்த மாதிரி கிராஸ் பண்ணிக்கிங்க. இப்போ ஆம்ஹோல் சைடு ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டுக்குங்க. மெஷர்மெண்ட் டேப் வச்சு 1 இன்ச்சுக்கு மெஷர் பண்ணி மார்க் பண்ணிக்கிங்க. ஃப்ரெஞ்ச் கர்வ் ஸ்கேல் வச்சு கர்வ் ட்ரா பண்ணிக்கிங்க. அடுத்தது நம்ம ஆம்ஹோல் அளவு கரெக்டாக வருதான்னு செக் பண்ணிக்கலாம். நமக்கு ஆம்ஹோல் ரவுண்ட் அளவு 15.5 இன்ச்சு. 15.5 2ஆல் டிவைட் பண்ணால் பாருங்கள் நமக்கு 7.25 இன்ச்சு. 7.25 இன்ச்சை இந்த பாயிண்ட்லேருந்து தான் நீங்கள் மெஷர் பண்ணணும். ஏன்னா நமக்கு 1/2 இன்ச்சில் ஷோல்டர் வந்து ஸ்லோப் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த அளவு தான் நமக்கு கரெக்டான அளவு. இதிலிருந்து நமக்கு 7.25 இன்ச்சு வரணும். மெஷர்மெண்ட் டேப்பை வச்சு நீங்கள் கரெக்டாக மெஷர் பண்ணிக்கோங்க. பாருங்கள் நமக்கு கரெக்டாக 7.25 இன்ச்சு எக்ஸாக்டாக வருது பாருங்கள். இப்போ நம்ம கட்டிங்லேருந்து மெஷர் பண்ணோம், 7.25 இன்ச்சு வந்தது. அதே மாதிரி ஸ்டிச்சிங்லேருந்து நம்ம மெஷர் பண்ணலாம். இப்போ இது கட்டிங் அப்படின்னா இதுலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு உங்களுக்கு அந்த தையல் வந்து பிடிப்போம். ஸோ இந்த பாயிண்ட்லேருந்து நமக்கு அந்த ஸ்டிச்சிங் அளவு வந்து வரும். ஸ்டிச்சிங்லேருந்து நீங்கள் மெஷர் பண்ணி பார்த்துக்குங்க. உங்களுக்கு தெரியறதுக்காக நான் தையல்லேருந்து உங்களுக்கு அளந்து காமிக்கிறேன். எப்போவுமே உங்களுக்கு அந்த தையல் அளவு கரெக்டாக வரணும். பாருங்கள் இங்கே வந்து நம்ம கட்டிங் பண்ணால் இங்கே ஸ்டிச் பண்ணுவோம். கரெக்டாக நமக்கு 7.25 இன்ச்சு வருது பாருங்கள். இந்த மாதிரி 2 அளவுகளையுமே நீங்கள் அளந்து பார்த்துக்கணும். அப்போ தான் ஆம்ஹோல் அளவு உங்களுக்கு கரெக்டாக வரும். அடுத்தது நம்ம போட் நெக் வந்து மார்க் பண்ணணும். பாருங்கள் இந்த ஸ்டிச்சிங் பாயிண்ட்லேருந்து 2.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிங்க. 1/4 இன்ச்சு கட்டிங்க்கு மார்க் பண்ணிக்கிங்க. ஸோ இந்த அளவு நீங்கள் வைங்க கரெக்டாக இருக்கும். ஸோ நீங்கள் ஸ்டிச்சிங்லேருந்து 2.5 இன்ச்சுக்கு நீங்கள் வச்சாவே 1/4 இன்ச்சு கட்டிங் போக உங்களுக்கு போட் நெக் அளவு கரெக்டாக இருக்கும். இப்போது இந்த பாயிண்ட்டையும் ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டு கனெக்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த பாயிண்ட் கூட கனெக்ட் பண்ணிவிடுங்க. இப்போ இங்கே வந்து நம்ம 4 இன்ச்சு வச்சுருக்கோம். இப்போ இங்கே உங்களுக்கு கட்டிங்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 இன்ச்சு வரும். சரிங்களா? பாருங்கள் உங்களுக்கு சேர்த்து 3 இன்ச்சு வந்துடும் கரெக்டாக. இப்போ நம்ம ஃப்ரெஞ்ச் கர்வ் ஸ்கேல் வச்சு போட் நெக் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். ஃப்ரெஞ்ச் கர்வ் ஸ்கேல் எடுத்து நீங்கள் கரெக்டாக வைங்க. பாருங்கள் இந்த ஷேப் வச்சிங்கனாவே உங்களுக்கு கரெக்டாக வரும். அப்படியே நீங்கள் மார்க் பண்ணிக்கிங்க. கஸ்டமர் போட் நெக்கில் இந்த டிசைன் கேட்டிருக்காங்க. ஸோ இதை எப்படி நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ இந்த கட்டிங் பாயிண்ட்லேருந்து 10 இன்ச்சுக்கு மெஷர் பண்ணி மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு இங்கிருந்து நம்ம 3 இன்ச்சுக்கு அளவெடுங்க. அளவெடுத்துட்டு இந்த பாயிண்ட்டையும் லைன் போட்டு கனெக்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த பாயிண்ட்டு கூட கனெக்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த இடத்துல இருந்து 1 இன்ச்சுக்கு எடுத்து மார்க் பண்ணுங்கள். மார்க் பண்ணிவிட்டு இப்போ இந்த பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணி ஒரு லைன் போட்டுக்குங்க கிராஸாக. இப்போ இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் எவ்வளோன்னு சொல்லிட்டு மெஷர் பண்ணுங்கள். பாருங்கள் 6.5 இன்ச்சு வருது. 6.5 இன்ச்சு அப்படின்னா நமக்கு 3ஆக டிவைட் பண்ணிக்கலாம். அப்போ 2.1 வரும். 2.1 மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இதில் 2.1 மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ ஃப்ரெஞ்ச் கர்வ் ஸ்கேல் எடுத்து கர்வ் ட்ரா பண்ணுங்கள். பாருங்கள் நம்ம பேக் நெக் வந்து அந்த டிசைன் வந்து நம்ம போட்டாச்சு. தென் இப்போ பேக் டாட்டாவில் வந்து மார்க் பண்ணோம். இந்த பாயிண்ட்லேருந்து ஃபோல்டிங் வரைக்கும் எவ்வளோன்னு சொல்லிட்டு மெஷர் பண்ணுங்கள். பாருங்கள் நமக்கு 8.5 இன்ச்சு வருது. 8.5ல் பாதி 4.25 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிங்க. அடுத்து வந்து நம்ம பேக் டாட்டோட உயரத்தை வந்து மார்க் பண்ணணும். அதுக்கு எப்படின்னா மிடில் செஸ்ட் அளவை 4ஆல் டிவைட் பண்ணுங்கள். நமக்கு மிடில் செஸ்ட் அளவு 38 இன்ச்சு. 38 4ஆல் டிவைட் பண்ணால் 9.5 இன்ச்சு வருது. பாருங்கள் இந்த ஸ்டிச்சிங் பாயிண்ட்லேருந்து 9.5 இன்ச்சுக்கு எடுத்து மார்க் பண்ணுங்கள். இதான் உங்களுக்கு அந்த டாட் பாயிண்ட்டு. இந்த பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணி ஸ்கேல் வச்சு லைன் போட்டுருங்க.
இப்போ இங்கே வந்து நம்ம மேலே 1 இன்ச் எடுத்தனால 2 சைடுமே நம்ம அரை இன்ச்சில் எடுத்து மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு ஸ்கேல் வச்சு இந்த பாயிண்ட் கூட கனெக்ட் பண்ணிக்கோங்க. பாருங்க, நமக்கு பேக் சைடோட மார்க்கிங் ஃபுல்லாக முடிஞ்சுது. இப்போ நம்ம கட் பண்ணிடலாம். பாருங்க, நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இந்த டிசைன் நீங்கள் ட்ரை பண்ணுங்க, இது நல்லா இருக்கும். இப்போ நம்ம பேக் சைடு வந்து கட் பண்ணியாச்சு. அடுத்தது ஃப்ரண்ட் சைடு மார்க் பண்ணி கட் பண்ணலாம். இப்போ ஃப்ரண்ட் சைடுக்கு ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஹரிசான்ல ஒரு லைன் போட்டுக்குங்க. லைன் போட்டுட்டு இப்போ பேக் சைடு நம்ம கட் பண்ணோம் இல்லைங்களா, அதை எடுத்து கரெக்டாக அந்த லைன் மேலே ப்ளேஸ் பண்ணுங்க. கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிவிட்டு நம்ம அவுட்லைன் வந்து நம்ம எடுத்துக்கலாம். நீங்கள் இந்த பாயிண்ட்டை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இடத்துல பாயிண்ட்டை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பேலன்ஸ் போர்ஷன் வந்து நம்ம கட் பண்ணிடலாம். இந்த மாதிரி நம்ம கட் பண்ணிட்டா ரொம்ப ஈஸியாக இருக்கும். கட் பண்ணிட்டு நம்ம பேக் சைட் போர்ஷனை வந்து எடுத்துடலாம். இப்போ ஃபர்ஸ்ட் இந்த ஷோல்டர் லைன் வந்து நம்ம போட்டுக்கலாம். உங்களுக்கு பேக் சைடில் கிராஸ் வந்த மாதிரியே தான் ஃப்ரண்ட் சைடுக்கும் நம்ம கிராஸ் வரும். இப்போ நம்ம ஃப்ரண்ட் நெக் வந்து மார்க் பண்ணிக்கலாம். மெஷர்மெண்ட் டேப்பை இங்கே 4 இன்ச்சு கட்டிங்க்கு விட்டுட்டு 8 இன்ச்சுக்கு மார்க் பண்ணுங்க. 4 இன்ச்சு கட்டிங்க்கு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பாயிண்ட்டையும் இந்த பாயிண்ட்டையும் நம்ம கனெக்ட் பண்ணணும். ஸ்ட்ரைட்டாக லைன் போட்டுக்கோங்க. இப்போ இங்கிருந்து மெஷர்மெண்ட் டேப் வச்சு மெஷர் பண்ணுங்க. நம்ம 4 இன்ச்சுக்கு எடுத்திருந்தோம் பாருங்க, 4 இன்ச்சு. இப்போ அதே 4 இன்ச்சை இந்த பக்கம் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டு ஸ்கேல் வச்சு லைன் போட்டுருங்க. நம்ம ஃப்ரண்ட் நெக்கு ரவுண்ட் நெக் தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஃப்ரெஞ்ச் கர்வ் ஸ்கேல் வச்சு கர்வ் ட்ரா பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம சென்டர் டாட் வந்து மார்க் பண்ணணும். சென்டர் டாட் மார்க் பண்ணுறதுக்கு மிடில் செஸ்ட் அளவை 4ஆல் டிவைட் பண்ணுங்கள். நமக்கு மிடில் செஸ்ட் அளவு 38 இன்ச்சு. 38 4ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 9 இன்ச் வரும். பாருங்கள், இந்த ஸ்டிச்சிங் பாயிண்ட்லேருந்து 9 இன்ச்சுக்கு எடுத்து மார்க் பண்ணுங்கள். இப்போ இது 9 இன்ச் எடுத்தீங்க இல்லைங்களா, இப்போ 9.5 பாதி உங்களுக்கு 4.25 இன்ச்சு. பாருங்கள், 9.5 2ஆல் டிவைட் பண்ணால் 4.25 இன்ச் வரும். இப்போ இந்த யோக் பட்டி வரைக்கும் அந்த 4.25 இன்ச்சு வரும் இந்த மிட் பாயிண்ட்லேருந்து. ஸோ இதுலேருந்து 4.25 இன்ச்சு மார்க் பண்ணுங்கள். இதில் பட்டி வந்து அட்டாச் பண்ணுறதுக்காக அரைஞ்சு மைனஸ் பண்ணிக்கோங்க. அப்போது 4.25 இன்ச்சு வரும். 4.25 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க இது. ஸோ இப்போ இந்த மெஷர்மெண்ட் டேப்பை இங்கிருந்து இது வரைக்கும் வச்சா நமக்கு 4.25 இன்ச்சு வருது இல்லைங்களா, அதே அளவு தான் ஊக்குப்பட்டி சைடு நம்ம வச்சு மார்க் பண்ணணும். இந்த சைடும் அதே அளவு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு ஸ்கேல் வச்சு லைன் போட்டுருங்க.
அடுத்து நம்ம டாட் செப்பரேட் பண்ணணும். டாட் செப்பரேட் பண்ணுறது எப்படின்னா, மிடில் செஸ்ட் அளவை 12ஆல் டிவைட் பண்ணுங்க. பாருங்க நமக்கு 3 இன்ச் ஒரு பாயிண்ட் வருது. அதுதான் நமக்கு டாட் அளவு. 3 இன்ச் ஒரு பாயிண்ட்னா 2 சைடுமே 1.5 இன்ச் ஒரு பாயிண்ட்டுக்கு எடுத்து மார்க் பண்ணிக்கங்க. அதே மாதிரி இந்த சைடுக்கும் 1.5 இன்ச் ஒரு பாயிண்ட்டுக்கு எடுத்து மார்க் பண்ணிக்கங்க. மார்க் பண்ணிட்டு ஸ்கேல் வச்சு லைன் போட்டுருங்க. அதே மாதிரி இந்த சைடுக்கும் ஸ்கேல் வச்சு லைன் போட்டுருங்க. இப்போ இந்த மிட் பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் நமக்கு 4.25 இன்ச் வந்தது. சேம் அதே 4.25 இன்ச் ரெண்டு சைடும் வச்சு மார்க் பண்ணிக்கங்க. இந்த சைடுக்கும் 4.25 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கங்க. மார்க் பண்ணிட்டு ஸ்கேல் வச்சு ஒரு லைன் போட்டுருங்க. அடுத்தது நம்ம இடுப்பளவு வந்து மார்க் பண்ணணும். நமக்கு இடுப்பளவு 30 இன்ச்சு. 30 இன்ச்சு 4ஆல் டிவைட் பண்ணால் பாருங்கள் நமக்கு 7.5 இன்ச் வருது. இப்போது இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். பாருங்கள் நமக்கு 3 இன்ச்சு வருது. பேலன்ஸு 7.5 இன்ச்சை இந்த பக்கம் வச்சு நீங்கள் மார்க் பண்ணிக்கணும். 3 இன்ச்சை மைனஸ் பண்ணிவிடுங்க. பாருங்கள் 3 இன்ச்சு மைனஸ் பண்ண போக உங்களுக்கு 7.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. இதிலிருந்து 1.5 இன்ச்சு சைடு எக்ஸஸ் துணிக்காக மார்க் பண்ணிக்கோங்க. நான் லாஸ்ட் வீடியோலேயே உங்களுக்கு சொல்லியிருப்பேன், இந்த ஆம்ஹோல் சைடு டாட் பிடிக்கிறதுல எக்ஸஸாக வந்து 1/4 இன்ச் 1/2 இன்ச் விடணுமான்னு கேட்டிருந்தீங்க. அதுக்கு நான் ஆன்சர் பண்ணியிருந்தேன். இப்போ மெஷர்மெண்ட்டு நம்ம பண்ணும்போதும் நம்ம இந்த இடத்துல ஒரு 1/4 இன்ச் இல்லை 1/2 இன்ச் நீங்கள் எடுத்துக்குங்க. இப்போ நம்ம வந்து 1/2 இன்ச் வந்து எடுத்துக்கலாம். இப்போ இதிலிருந்து 1.5 இன்ச் சைடு எக்ஸஸ் துணிக்காக மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணுங்க. அப்புறம் இந்த பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணுங்க. அடுத்தது நம்ம இந்த கிராஸ் வந்து நம்ம மார்க் பண்ணணும். இது எப்படின்னா, இப்போ இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் எவ்வளோன்னு பாருங்க. 4.25 இன்ச்சு. 4.25 இன்ச்சை 2ஆல் டிவைட் பண்ணீங்கன்னா பாருங்க 2.1 இன்ச்சு. அதாவது 2 இன்ச் ஒரு பாயிண்ட்டு. இந்த 2 இன்ச் ஒரு பாயிண்ட்டை இங்கிருந்து எடுத்து மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ சைடுக்கு வந்து இதில் வந்து 2 இன்ச் ஒரு பாயிண்ட் வந்தது. இதில் 1/2 இன்ச் மைனஸ் பண்ணி 1.5 இன்ச் ஒரு பாயிண்ட்டுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இந்த பாயிண்ட்டையும் லைன் போட்டு கனெக்ட் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த பாயிண்ட்டையும் லைன் போட்டு கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெஞ்ச் கர்வ் ஸ்கேல் வச்சு கர்வ் ட்ரா பண்ணிக்கோங்க. அடுத்தது நம்ம ட்ரையாங்கிள் பாயிண்ட் வந்து மார்க் பண்ணணும். சென்டர் பாயிண்ட்ல இருந்து 1/2 இன்ச்சுக்கு எடுங்க. அப்படியே 1 இன்ச்சுக்கு வந்து கீழே எடுத்துக்கோங்க. அந்த இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க. இது வந்து அந்த ஊக்குப்பட்டி சைடு அந்த டாட்டு. அதே மாதிரி இந்த பாயிண்ட்ல இருந்து 1.5 இன்ச்சு ஆம்ஹோல் சைடு டாட்டுக்கு எடுத்துக்கோங்க. பாருங்க நமக்கு ட்ரையாங்கிள் பாயிண்ட் வந்து இந்த மாதிரி வரும் உங்களுக்கு. இப்போது ஃப்ரண்ட் சைடுக்கு வந்து கவர் தட்டு எடுக்கணும். ஒரு 1/4 இன்ச் ஒரு பாயிண்ட்டுக்கு மெஷர் பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு டாட்டர் லைன்ஸ் போட்டுக்குங்க. இப்போ இங்கே வந்து ஃப்ரண்ட் சைடு மேலே ஒரு 1/4 இன்ச்சு கீழே 1/2 இன்ச்சு வர மாதிரி கிராஸில் ஒரு லைன் போட்டுக்குங்க. இப்போ நம்ம ஃப்ரண்ட் சைடு மார்க்கிங் முடிஞ்சது, கட் பண்ணிடலாம். பாருங்கள் நம்ம ஃப்ரண்ட் சைடை மார்க் பண்ணி கட் பண்ணியாச்சு.
அடுத்தது ஸ்லீவ் மார்க் பண்ணி கட் பண்ணலாம். இப்போ மெட்டீரியல் இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஃபோல்டு பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு பிசுருக்கு ஒரு லைன் போட்டுக்குங்க. பாட்டம் ஃபோல்டிங்காக 1.25 இன்ச்சுக்கு மெஷர் பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு ஸ்கேல் வச்சு லைன் போட்டுருங்க. நமக்கு ஸ்லீவோட லென்த்து 6 இன்ச்சு. 6 இன்ச்சுக்கு இந்த பாட்டம் ஃபோல்டிங் லைன்லேருந்து வச்சு மார்க் பண்ணுங்கள். ஸ்டிச்சிங்க்கும் ஆரஞ்சில் கட்டிங்க்கும் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அந்த கட்டிங்காக மார்க் பண்ணதை ஸ்கேல் வச்சு லைன் போட்டுருங்க. அடுத்தது இந்த ஸ்லீவோட மிட் பாயிண்ட் எடுக்கணும். அது எப்படின்னா அப்பர் செஸ்ட் அளவை 10ஆல் டிவைட் பண்ணுங்கள். பாருங்கள், நமக்கு அப்பர் செஸ்ட் அளவு 36, 10ஆல் டிவைட் பண்ணால் 3.5 இன்ச்சு ஒரு பாயிண்ட்டு. இந்த கட்டிங்லேருந்து 3.5 இன்ச்சு ஒரு பாயிண்ட்டுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டுக்குங்க. இப்போது நமக்கு ஆர்ம் ஹோல் அளவு 15.5 இன்ச்சு. 15.5 இன்ச்சை 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பாருங்கள் 7.25 இன்ச்சு வரும். ஸோ 7.25 நமக்கு ஆர்ம் ஹோல் அளவை இந்த ஃபோல்டிங்கிலிருந்து வச்சு நீங்கள் மார்க் பண்ணணும். 7.25 இன்ச்சுக்கு மார்க் பண்ணுங்கள். அதிலிருந்து 1 இன்ச்சு மைனஸ் பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மைனஸ் பண்ணி மார்க் பண்ணதுலேருந்து 1.5 இன்ச்சு சைடு எக்ஸஸ் துணிக்காக மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஸ்லீவ் ஹோல் ரவுண்ட் அளவு 12 இன்ச்சு. 12 இன்ச்சை 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா பாருங்கள் உங்களுக்கு 6 இன்ச்சு வரும். இந்த 6 இன்ச்சை ஃபோல்டிங்லேருந்து வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. 6 இன்ச்சுக்கு மார்க் பண்ணுங்கள். அதுலேருந்து 1.5 இன்ச்சு சைடு எக்ஸஸ் துணிக்காக மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த பாயிண்ட்டையும் ஸ்கேல் வச்சு கனெக்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த எக்ஸஸ்க்காக விட்டதையும் ஸ்கேல் வச்சு லைன் போட்டுருங்க. அதே மாதிரி இந்த பாயிண்ட்டையும் கிராஸாக இந்த மாதிரி லைன் போட்டுக்கோங்க. இப்போ நமக்கு இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் இந்த ஃபோல்டிங் வரைக்கும் எவ்வளோன்னு சொல்லிட்டு மெஷர் பண்ணுங்கள். பாருங்கள், நமக்கு 6.25 இன்ச்சு வருது. 6.25 பாதி அப்படியே நீங்கள் எடுத்து மார்க் பண்ணிக்கோங்க. அதே அளவை இந்த சைடு வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு ஸ்கேல் வச்சு ஒரு லைன் போட்டுருங்க. இப்போ நம்ம கர்வ் வந்து ட்ரா பண்ணணும். பேக் சைடுக்கும் ஃப்ரண்ட் சைடுக்கும். இங்கே பேக் சைடு வரையறக்கு ஒரு 1/2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட்டுக்கு 1/4 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபோல்டிங்லேருந்து 1 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு ஃப்ரெஞ்ச் கர்வ் ஸ்கேல் எடுத்து கர்வ் ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு ஆர்ம் ஹோல் அளவு 7.25 இன்ச்சு. 7.25 இன்ச்சு கரெக்டாக வருதுன்னு செக் பண்ணிக்கலாம். பாருங்கள், உங்களுக்கு எக்ஸாக்டாக 7.25 இன்ச்சு வருது. ஸோ ஆர்ம் ஹோல் மார்க் பண்ணது கரெக்டு தான். நமக்கு ஸ்லீவ் மார்க்கிங் முடிஞ்சது. கட் பண்ணிடலாம். இப்போ ப்ளவுஸில் நம்ம ஃப்ரண்ட் சைடு நம்ம அந்த கர்வ் வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட் சைடு, இது வந்து பேக் சைடு. நம்ம ஸ்லீவ் மார்க் பண்ணி கட் பண்ணியாச்சு. அடுத்தது பட்டி மார்க் பண்ணி கட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஹரிசான்லாம் இந்த மாதிரி ஒரு லைன் போட்டுக்குங்க. தென் பிசுருக்கு ஒரு லைன் போட்டுக்குங்க. தென் பிடிச்சி தைக்கிறதுக்கு ஒரு 1/2 இன்ச்சில் இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு லைன் போட்டுக்குங்க. இப்போ அடுத்தது இடுப்பளவு வந்து நம்ம 30 இன்ச்சு. 30 இன்ச்சை 4ஆல் டிவைட் பண்ணால் 7.5 இன்ச்சு. இங்கே ஒரு 1/2 இன்ச்சு விட்டுட்டு 7.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. 1.5 இன்ச்சு சைடு எக்ஸஸ் துணிக்காக மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு பேக் சைடும் ஃப்ரண்ட் சைடும் இந்த மாதிரி அலைன் பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட் சைட் பட்டி எவ்வளோ வருதுன்னு சொல்லிட்டு மெஷர் பண்ணிக்கலாம்.
2.5 இன்ச்சு, அது கூட 1 இன்ச்சு சேர்த்து 3 இன்ச்சுக்கு இங்கே மார்க் பண்ணிக்கோங்க. சைடு இது கரெக்டாக அலைன் பண்ணிக்கோங்க. சைடு எவ்வளோ வருதுன்னு சொல்லிட்டு மெஷர் பண்ணுங்கள். பாருங்கள் 3 இன்ச்சு வருது. 3 இன்ச்சு கூட 1 இன்ச்சு சேர்த்து 4 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இங்கே நமக்கு வந்து 3 இன்ச்சு வந்தது இல்லைங்களா, இதில் 1 இன்ச்சு மைனஸ் பண்ணி சென்டர் பட்டிக்கு 2.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இப்போது இந்த ஃப்ரண்ட் சைடு எடுத்து கரெக்டாக இந்த லைனில் வைங்க. வச்சு அப்படியே ஷேப் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சைடுக்கு இந்த அர்கட் பாயிண்ட் எடுத்து இங்கே வைங்க. அப்படியே இந்த ஷேப்பில் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த சைடு எக்ஸஸ் லைனை வந்து போட்டுக்குங்க. அதே மாதிரி இந்த லைனும் போட்டுக்குங்க. இப்போ நம்ம பட்டி மார்க் பண்ணியாச்சு, கட் பண்ணிடலாம். இந்த இடத்துல இப்படி மடித்து நம்ம ஸ்டிச் பண்ணிடுவோம். ஸோ பட்டி உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் 38 சைஸு போட் நெக் ப்ளவுஸ் எப்படி நீங்கள் மார்க் பண்ணி கட் பண்ணுறது நீங்கள் பார்த்துருப்பீங்க. வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு நம்ம வேறு வீடியோவில் மீட் பண்ணலாம். நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.